5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9 மாத்திரமல்ல, யோபு 9:10 நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். 5:9 அதுக்கப்புறமாக 9:10 அங்கே அதே வார்த்தை சொல்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இது யோபு புஸ்தகத்தில் உள்ளதே, அது உண்மையிலே யோபினுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் எனக்கு அருமையானவர்களே. 2 இடங்களிலே ஒரே புஸ்தகத்தில் 2 வசனம், 5:9 9:10 ரெண்டும் ஒரே வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். தேசமே பயப்படாதே, கர்த்தர் உன் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று யோவான் 1:50 தேவன் தீர்க்கதரிசனமாய் சொன்னார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், பெரிய காரியங்களை செய்கிறார். பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகினால் நாங்கள் மகிழ்ந்து இருக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய கரம் பெரிது, அவருடைய இரக்கங்கள் பெரிது, அவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சாலமோனியிலும் பெரியவர் இங்கு உட்கார்ந்து இருக்கிறார். சாலமோனியிலும் பெரியவர் நான், தேவாலயத்திலும் பெரியவர், அவர் பெரியவர். யோனாவிலும் பெரியவர், அவர் பெரியவர். எனக்கு மரியானவர். மோசையிலும் பெரியவர், அவர் பெரிய. அந்த இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்வார். அதை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் நடைபெறும். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் பல பெரிய காரியங்கள் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதனுடைய அந்த சமயத்தில் உள்ள விலைக்கரையும் எவ்வளவு தெரியுமா? 1,40,000 ரூபாய் என்று ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறார், சரித்திர ஆசிரியர். அப்படி என்றால் அந்த ஒரு திருமணத்திற்கு தேவையான எல்லா பணத்தையும் கொடுத்து விட்டார். அந்த திருமண வீட்டிலே பெரிய காரியங்களை செய்வார். உன் தேவைகளை சந்திக்கும்படியாக பெரிய காரியங்களை செய்வார். உன் வியாதியை சுகமாக்கும்படியாக பெரிய காரியங்களை செய்வார். உன்னை பாதுகாக்கும்படியாக பெரிய காரியங்களை செய்வார். உன் ஊழியத்தை பெருக செய்யும்படியாக பெரிய காரியங்களை செய்வார். உன் வாழ்க்கையை, உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் வீட்டையும் ஆசீர்வதிக்கும்படியாக பெரிய காரியங்களை செய்வார். இது தீர்க்கதரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. God bless you.